வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸ் பழையபடி அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. SWE சேர்ந்த மல்டிபிள் ரெஸ்லர்ஸுடைய பேர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்காக காத்திருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ். சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் டபுள் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ரோமன் ரெயின்ஸ் கிட்ட மீண்டும் டபுள் கோல்டு வரப்போகுது. அப்புறம் பால் ஹேமன் அலிஸ்டா பிளாக்கோடைய இஷ்யூ வந்து இப்போ WWE போயிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலமா தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தியை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரிபிள் H மாமாவும் இந்த TK குரூப்பும் சேர்ந்து ஒரு சில WWE சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது புது படத்தை ரிலீஸ் பண்ணுறதை காட்டிலும் இவனுங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரிபிள் H நம்பி WWEக்கு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் நடுத்தரில் இருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அப்கமிங்கில் அடுத்தடுத்த ரிலீஸில் ஒரு சில பேருடைய பேர் அடிபட்டுருக்குது. ஸோ இந்த ரிலீஸில் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் சொல்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஸ்டோரியே இல்லாமல் மேக்ஸிமம் ஸ்மாக்டவுனில் மேட்சே விளையாடாமல், மேபி நான் இப்போ சொன்னதில் சில பேர் வந்து WWEல பல வருடமாக இருந்திருக்கலாம், அல்லது WWEக்கு வந்து சில நாட்களே இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுனால அவங்கள ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களாம். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரே ஃபீனிக்ஸ். அதாவது ரே ஃபீனிக்ஸ் AEW சண்டை போட்டுட்டு AEW சண்டை போடல, WWE கான்ட்ராக்ட் வந்ததுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா இவர் ஒரு போர்க்களம் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவரை மட்டும் இல்லை, பெண்டாவும் தான். பெண்டாவை நல்லா யூஸ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்குது. பெண்டாக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்ததுனால அவர் புடச்சிக்கிட்டார், ஓகே. பட் ஆனால் ரே ஃபீனிக்ஸ் அப்படி இல்லை, அவருக்கு நல்ல மவுஸ் இருக்குது, ஃபேன்ஸ் மத்தியில் சப்போர்ட் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்க. TK பார்த்தீங்கன்னா இப்போ ரே ஃபீனிக்ஸ் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான் போட்டாங்க. இப்போ 1.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 மாதத்தில் முடிய போகுது. இவரை வச்சு என்ன பண்ண போகிறதுன்னு தெரில, அதனால இவரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறாங்க. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இவரை வந்து WWE யூஸ் பண்ணாட்டாலும் AAA யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மெகாசிட்டிக் இருக்குது அவங்களுக்குள்ள. பட் இருந்தாலும் இவங்க வந்து WWEல ரே ஃபீனிக்ஸை காட்டுறதே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவரை வச்சு பண்ணுறதுக்கான ஸ்டோரியும் இல்லை. அதாவது ரே ஃபீனிக்ஸை வச்சு இந்த ஸ்டோரி பண்ணலாம், இதை பண்ணலாம், பென்டா இன்டர்கண்டினல் சாம்பியனாக இருக்கார், அடுத்து இவரை வந்து அடுத்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி பிளான் வந்து இவரை வச்சு இல்லவே இல்லையா. ரே ஃபீனிக்ஸை வச்சு சுத்தமாக திட்டமே இல்லையா. அதனால இவர் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறாங்க. அதாவது இந்த மனுஷன் AEWல சண்டை போட்டுட்டு WWE போய் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும், பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் WWEக்கு வந்தார்ல. கடைசியில் இவருடைய நிலைமையை பற்றியெல்லாம் குச்சியை சுற்றி போட்டுட்டானுங்க இந்த WWE. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருடத்துக்கு மேலே WWEல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அகிரா தொசாவை வச்சும் WWEக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பிளானே இல்லை. ஆக்சுவலி அவர் வந்து இருக்கிறாரா அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது. அகிரா தொசாவை பார்த்தீங்கன்னா 205 அப்படிங்கிற ஷோ WWEலேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் பங்கேற்ற ஒரு மல்யுத்த வீரர் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு டீமை கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாபர் ஆகிட்டார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க காமெடி பேஸாக தான் இருக்கிறாரு. இவரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லர், ஆங்கிலம் தெரியாது. இப்போ ஆங்கிலம் தெரிஞ்ச ரெஸ்லர்ஸை வச்சே ஒன்றும் செய்ய முடியல, அதில் ஜாப்பனீஸ் ரெஸ்லர், அதுலேயும் இவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால இவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க. இவர் ஒரு டோக்கியோவை சேர்ந்தவருங்க, அதாவது ஜப்பான் டோக்கியோவை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட பல வருஷமாக WWEல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ரிலீஸ் ஸ்டேஜில் வச்சுருக்காங்களாம். அப்புறம் இவங்களை நினைக்கும் போது பரிதாபமாக இருக்குங்க. ஜோர்டன் கிரேஸ் TNAல பார்த்தீங்கன்னா நாக் அவுட் சாம்பியனாக இருந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவில் உமன் ரெஸ்லர் நம்பர் 1 வந்தாங்க. இந்த ரெஸ்லர் நல்லா இருக்காருப்பா, இவரை WWE கூட்டிகிட்டு வந்து பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிறது Triple Hோட எண்ணம். அதாவது TNAல நம்ம நல்லா தான் இருந்தது, NXTக்கு வர வச்சு ஆசை காட்டி ஆசை மோக்கமாகி கடைசியில் இந்த அம்மாவை ஏமாற்றிட்டாங்க WWE. அதாவது Triple H ஏமாற்றிட்டாரு, Triple H தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அம்மா பேசாமல் TNAலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. TNAல பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்கல்ல, அதை பயன்படுத்திக்கிட்ட Triple H வந்து ஜோர்டன் கிரேஸை NXTக்கு கூட்டிகிட்டு வந்து WWEல கான்ட்ராக்ட் பட வச்சாங்க. NXTல இவங்க சாம்பியன்ஷிப் எதுவுமே வின் பண்ணல. ஆக்சுவலி இவங்க TNA லெஜெண்டு, ஆனால் WWE கூட்டிகிட்டு வந்து கடைசியில் மாவாட்ட விட்டுட்டாங்க. ஒரு ஸ்டோரியும் உருப்படியாக ஒன்றுமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களே ஸ்மாக்டவுன் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னே தெரியல. அதாவது ஜோர்டன் கிரேஸ் இப்போ ஸ்மாக்டவுனில் தான் இருக்கிறாங்க, ஆனால் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவங்க WWEக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. இவங்களோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்டாக போட்டிருக்காங்க. இவங்களை வச்சு ஒன்றுமே பண்ணதுக்கு WWEக்கு தோணலை. பிகாஸ் இப்போ ஷார்லட் ஃப்ளேர் இருக்கிறாங்க, அலெக்சா பில்ஸ் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் லிவ் மார்கன் இருக்கிறாங்க, ரியா ரிப்ளே இருக்கிறாங்க, ஜெயிக்காதுங்க. இவங்கள வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் இவங்கள வச்சு என்ன பண்ணுறது, அதனால தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஐயா Triple H, உன்னை நம்பி இந்த அம்மா வந்தது, என்னென்ன பண்ண முடியுமோ நன்னா பண்ணிட்டேயா. ரோமன் ரெயின்ஸ்
டபுள் சாம்பியனான அந்த வரலாறுலாம் மறக்க முடியாது. ரசல்மேனியாவில் ப்ராக் லெஸ்னரை எதிர்த்து தோக்கடிச்சு டபுள் சாம்பியன் ஆனார். ஏஸ் அது ஒரு மூமெண்ட்டும் தானே. இப்போ மீண்டும் அந்த மூமெண்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மத்தியில் எப்படி வாவ் அந்த மூமெண்ட் நடக்குமா, நல்லா இருக்குமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குல்ல. எஸ் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வருஷத்தில் ஒரு சாம்பியன் vs சாம்பியன் மேட்ச் நடத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் கோடி ரோட்ஸ் vs ரோமன் ரெயின்ஸ். ஏன்னப்பா கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் நடத்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்போதைக்கு அப்படி தான் செய்தி கிடச்சிருக்குது. மேபி சொல்ல முடியாது. WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இப்போ சாம்பியனாக இருக்கார்ல, அந்த சாம்பியன்ஷிப்போட ரேஜின் கண்டினியூ ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமை கடந்து கிரவுன் ஜூவல் வரைக்கும் வந்ததுன்னா கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரேஜனும் கிரவுன் ஜூவல் வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த கிரவுன் ஜூவலில் சாம்பியன் vs சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் நடத்துவாங்க. அப்படி நடக்கும் பட்சத்தில் ரோமன் ரெயின்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கும் பட்சத்தில் கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பிள் சாம்பியனாக இருக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கலாம். சொல்ல முடியாது. அந்த மேட்ச்சில் மேபி ரோமன் ரெயின்ஸோ கோடி ரோட்ஸோ யார் வேணாலும் வெற்றி பெறலாம். யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு ரசல்மேனியா மெயின் மேட்ச். இது வந்து கிரவுன் ஜூவல் நடக்குன்னா வாவ் எவ்வளோ பெரிய மேட்ச் இல்லை. மேபி அதில் ரோமனோ அல்லது கோடி ரோட்ஸோ வெற்றி பெறும் பட்சத்தில் திருப்பி ரீமேட்சாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூடயே ஒரு மேட்ச் கேட்கலாம். அதுவும் டைட்டில் vs டைட்டில் மேட்ச், அதாவது வின்னர் ஃபார் த 2 டைட்டில் டேக்கிங் அப்படின்னு சொல்லி கூட மேட்ச் நடக்கலாம். இப்போ கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான ஃபியூட் அப்படிங்கிறது பெருசு. இது மேட்ச் மக்கள் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு மேட்ச் தான். சொல்ல முடியாது. WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை அப்படியே டெவலப் பண்ணி அடுத்த வருஷம் ரசல்மேனியாவுடைய பிக்கஸ்ட் ஒரு ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மேட்ச் நடந்தால் நல்லா தானே இருக்கும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் சாம்பியன் vs சாம்பியன், அதாவது ஹெவி வெயிட் சாம்பியன் vs அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ரசல்மேனியா மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அலிஸ்டர் பிளாக் டபிள்யூபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா பால் ஹெமன் ஒரு டேக்கர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரிலைன் கொடுத்து அலிஸ்டர் பிளாக்கை பெரிய ஆளாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இவரை கேட்காமையே, அதாவது பால் ஹெமனை கேட்காமலேயே அலிஸ்டர் பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. அலிஸ்டர் பிளாக்கை வச்சு என்னெல்லாமோ பண்ணலாம். அதாவது ஸ்மாக்டவுன் சைடு பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக்கை அவர் கூட சேர்ந்து கிளைண்டாக இல்லாமல் பேக் ஸ்டேஜிலிருந்தே ஒரு பெரிய ஆளாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. பிகாஸ் அலிஸ்டர் பிளாக்கோட திறமை பால் ஹெமனுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி அலிஸ்டர் பிளாக் டபிள்யூ ஒர்க் பண்ணும்போது அந்த அளவுக்கு சாதனைகளை பண்ணியிருக்காரு. அவரோட ஃபினிஷர் என்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட அலிஸ்டர் பிளாக் டபிள்யூ போனதுனால பால் ஹெமன் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கார். பிகாஸ் இப்போ ட்ரிபிள் ஹெச்சுக்கு பிடிச்ச சில பேரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாவது பேசி எடுத்து டபிள்யூபியில் வச்சிருக்காரு. அப்படி அலிஸ்டர் பிளாக்கை வச்சிருக்கலாமே. அவரை கூட்டிகிட்டு வந்தது ட்ரிபிள் ஹெச். அவர் AEW சும்மா இருந்தவரை டபிள்யூக்கு வாங்க பெருசாக வளர்ச்சிலாம் தரோம், வாய்ப்பு தரோம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தவர் ட்ரிபிள் ஹெச். கடைசியில் கலத்தி விட்டுட்டார்ல. அந்த வெறுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பால் ஹெமனுக்கு இருக்குது. அண்ட் பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபிள்யூபியில் அப்செட்டாக தான் இருக்காது இவர் டபிள்யூ போனதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேபி அலிஸ்டர் பிளாக் டபிள்யூபியில் இருந்திருந்தால் பால் ஹெமன் மூலியமாக ஏதாவது வாய்ப்பு கிடச்சிருக்கும். பால் ஹெமன் அதுதான் ட்ரை பண்ணார். ஆனால் அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண கால கொடுமை காய்ஸ்.